பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சாண்ட்ரா ஃபேமிலி வந்திருக்காங்க. பட் அது அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த ஒரு சாங் கொடுத்தாங்க, ஆறாரோ சத்தம் கேட்குதம்மா அப்படின்ற சாங்கு. ஸோ இந்த சாங்கை கேட்ட உடனே ரெண்டு தாய்மார்கள், அது நம்மளோட கனி ஆகட்டும் இல்லை சாண்ட்ராவாகட்டும், ரெண்டு பேருக்கும் அப்படியே பக்கத்தில் இருந்தாங்க. ஸோ கேமரா ஃபோக்கஸ் அவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்குது. ஒரு பக்கம் கனி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு நம்ம ஃபேமிலி தான் வந்துருச்சோ அப்படின்னு. ஏன்னா அது வந்து யாராக இருந்தாலுமே நாமளும் எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலிக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம். நல்லாவே தெரியுது இது ஒரு அம்மாக்கான சாங் அப்படின் போது நம்ம ஃபேமிலியாக இருக்குமோன்ற ஒரு ஆர்வத்தில் ரெண்டு பேரும் அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ பயங்கரமாக கனி அப்போ சாண்ட்ரா போய் அவங்கள கன்சோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. பட் சாண்ட்ரா ஃபேமிலின்னு காமிச்சதுக்கப்புறம் சாண்ட்ரா அழ ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கள கனி கன்சோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், இந்த வீடு அவ்வளோதான். உங்களுக்குள்ள என்ன காம்படிஷன்ஸ் வெறுப்பு இருந்தாலும் அதெல்லாம் தாண்டிட்டு கடைசியாக இப்படி ஒன்று சேர்றது தான் லைஃப். ஸோ அதை சாண்ட்ரா புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. லைக் பால்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. பட் அது ஒரே பேட்டர்ன், அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்துருந்தாங்க. அதுபடி ஒரே அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் சாண்ட்ரா தடுமாறினாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு நர்வஸ், ஐயோ குழந்தைங்கள பார்க்கணும், நம்மளால் பண்ண முடியுமா முடியாது அப்படின்ற மாதிரி டென்ஷனாக இருந்தாங்க. கொஞ்சம் வச்சுருந்துருக்கலாம், பட் டென்ஷன் ஆகிட்டே இருந்தாங்க. அப்புறம் பிக் பாஸும் இருந்துட்டு சாண்ட்ரா பதட்டப்படாதீங்க, பொறுமையாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் ஓரளவுக்கு பண்ணிட்டு வந்துட்டாங்க, ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ரெண்டு க்யூட் ஏஞ்சல்ஸ் அண்ட் நம்ம பிரஜின் உள்ள இருந்தாங்க. ஸோ அந்த குட்டீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குட்டி அப்படியே நம்ம சாண்ட்ராவோட வெர்ஷன், இன்னொரு குட்டி வந்து நம்ம பிரஜினோட வெர்ஷன். ஸோ அப்படியே ஒரு சாண்ட்ரா ஒரு பிரஜின் மாதிரியே இருந்தாங்க. அண்ட் ஒரு குழந்தை அதில் ரொம்ப துருன்னு, சாண்ட்ரா மாதிரி இருக்கிற குழந்தை பயங்கர துருன்னு இருந்தாங்க. நம்ம பிரஜின் மாதிரி இருந்த பாப்பா பார்த்தோன்னா ரொம்ப சைலண்ட்டாக க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே வீட்டுக்குள்ளே ஒரு பட்டர்ஃப்ளை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி துருன்னு எல்லா இடமும் ஓடி ஆடி எல்லாரையும் அடி, நம்ம சபரிக்கெல்லாம் இன்னும் அடின்றீங்க அந்த அளவுக்கு சபரியெல்லாம் அடித்து கொஞ்ச நேரத்துலேயே அவங்க ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டாங்க. எல்லாரையும் போட்டு அடித்து மிரட்டி, ஏய் என்ன இங்கே உட்கார போறியா இல்லையா, நீ என்னடி அவன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லாரையும் வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு அம்மாவாக சாண்ட்ரா அந்த இடத்துல அவ்வளோ குழந்தைங்கள பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டணும். அம்மா கிட்ட தானே வந்து ஒரு குழந்தை கேட்கும், அம்மா எனக்கு பசிக்குதுன்னு. ஸோ அம்மா கிட்ட போய் சாண்ட்ரா கிட்ட, அம்மா நான் பிரியாணி சாப்பிட்டேன், காரமாக இருந்துச்சு, எனக்கு பசிக்குது அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும்போது ஒரு தாய்க்கு எவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும். ஏன்னா ஒரு தாய் சமைக்கும்போது அவங்களுக்கு தெரியும், என் குழந்தைக்கு இந்த அளவுக்கு தான் காரம் கொடுப்பேன், என் குழந்தை இந்த காரத்தை சாப்பிடும், இவ்வளோ உப்பு போட்டால் சாப்பிடுன்றது ஒரு தாய்க்கு தான் தெரியும். ஸோ சாப்பிடவே இல்லை அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும்போது அவங்க ரொம்ப எமோஷ்னலாக ஆனாங்க. உடனே வீட்டில் ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி அதை போட்டு ஊட்டி விட்டாங்க. பார்க்க நல்லா இருந்தது. அண்ட் கனி உண்மையாகவே அன்பான ஒரு நபர் தான். ஏன்னா அந்த குழந்தைங்க வந்த உடனே சரி நம்ம வேறு ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு காலிஃப்ளவர் சில்லிலாம் பொரிச்சு கொடுத்து, சரி பசங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும்ல நம்ம அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி கனி அண்ட் அம்மத்தை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த குழந்தைங்க ஒரு அம்மா கிட்ட வந்து, குழந்தைங்க வீட்டில் குழந்தைங்க அம்மா கிட்ட வந்து ஷேர் பண்ணுற எல்லாத்தையும் அந்த குழந்தைங்க சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் நீ கீழே விழுந்துட்ட, அடிபட்டுச்சு, ரத்தம் வந்துச்சு, ஹேர் கட் பட்டலன்னு ஸ்கூலில் திட்டுறாங்க, பல்லில் பூச்சி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்கலாம் அப்படி தானே இருப்பாங்க, அந்த மாதிரி க்யூட்டாக இருந்தது அவங்க மூமெண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் நம்ம பிரஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாண்ட்ராக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தாரு. அவங்களுக்கு தேவைப்படுற அட்வைஸ், நீ முதல் வாரத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை, முதல் வாரத்தில் பார்த்த சாண்ட்ரா எப்படி இருந்தாலோ அந்த கேம் தான் நல்லாயிருக்கும், நீயா உன்னை தனிமைப்படுத்திக்காத, உன்னை யாரும் வந்து தனியாக உன்னை வைக்கணும் அப்படின்னு உன்னை பிரித்து பார்க்கல, நீயா போகாத அப்படின்றத சொன்னார். அண்ட் திவ்யாவால் தான் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்க, அது தப்பு, அது கிடையவே கிடையாது, திவ்யா கூட பேச்சப் ஆகிட்ட தானே அப்படின்னாரு. பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. அண்ட் கனியை வந்து இவங்க ஒரு டார்கெட்டாகவே பார்த்தாங்க. வந்ததுலேருந்தே கனி, சுபிக்ஷா, சபரி இவங்களெல்லாமே வந்துட்டு தான் சாண்ட்ரா நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்ககிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் மீன் பண்ணுறாரு. கனியெல்லாம் உங்ககிட்ட, நீ கனிக்கிட்டலாம் பேசிக்கோ, கனி கூடலாம் எந்த வெறுப்பும் இருக்காது அப்படின்போது, இல்லை நான் பேசிக்கிறேன் அப்படின்றாங்க. தெரிஞ்சு சாண்ட்ரா பிரஜின் உள்ளே வரும்போது ஒரு தாட்டில் வந்திருப்பாங்க, லைக் இவங்கெல்லாரும் தான் டைட்டில் அடிக்க வாய்ப்பு இருக்கும், ஸோ இவங்கள டார்கெட் பண்ணி இவங்க கிட்ட இருக்கிற திங்ஸை வந்து நம்ம பெருசாக பேசி அவங்களோட சின்ன தவறுகளை கூட பெருசு பண்ணி நம்ம வெளியே காட்டணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா பிரஜின் ஒரு விஷயம் சொன்னார், நாம் இவங்க தான் டைட்டில் அடிப்போம்னு நினைக்கிறோம்ல, அவங்க அடிக்க மாட்டாங்க, ஆனால் வேறு யார் அடிப்பாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ நீ ஒருத்தர்கிட்ட அந்த குறையை கண்டுபிடிக்காத அப்படின்னாரு. ஸோ இதுதான் சாண்ட்ராவோட கேம். வந்ததுலேருந்தே தேவையில்லாத ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது கனி, சபரி, சுபிக்ஷா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அவர் சொல்கிறாரு, சுபிக்ஷாவோட கேம் போயிடுச்சு, நீ அவளை கண்டுக்கவே கண்டுக்காத,
கனிக்கிட்ட நல்லா பேசிக்கோ, வேறு யார்கிட்டனாலும் ஒருத்தர்கிட்ட குறை கண்டுபிடிக்காத, எல்லாருமே சொல்லு, யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள பேசு, அந்த ஒரு பர்சன் அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணி பேசாத, எங்கே பிரச்சனை நடக்குதோ அங்கே கேளு, ஜாலியாக இரு, ஃபன்னாக இரு, பிரச்சனை நடக்கும்போது நீ இரு, அதை விட்டுட்டு ஒருத்தர்கிட்டயே வந்து அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அவங்க கேட்குறாங்க, வெளியே எதுவும் தப்பாக போயிட்டுருக்கா எனக்கு அப்படின்போது, அதெல்லாம் இல்லை, அப்படி வெளியே போயிட்டுருக்குன்னு சொன்னால் கூட அவங்க பயந்துருவாங்க, ஸோ அவங்களோட கேமை லூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நீ இதெல்லாம் பண்ணு, இனிஷியலாக எப்படி நீ இருந்தியோ அந்த மாதிரி கேம் ஆடு, தனியாக இருக்காத அப்படின்னாங்க. அப்போ தான் சாண்ட்ரா சொன்னாங்க, இல்லை நீ போனதுமே நான் டவுன் ஆகிட்டேன், அப்புறம் ரம்யா தான் எனக்குன்னு இருந்தா, அவளும் போனதும் எனக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை அப்படின் போது, அப்படி ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காத, நீ எல்லாரு கூடயும் பேசு அப்படின்னாரு. அண்டு திவ்யா கிட்ட வந்து நீ தப்பாக நினைக்கிற அளவுக்குலாம் திவ்யா கிடையாது, அவள் உன்னை பற்றி எந்த இடத்துலையுமே அவள் தப்பாக பேசினது கிடையாது அப்படின்னாரு. அது திவ்யாவோட ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். ஏன்னா சாண்ட்ரா பல இடங்களில் நம்மளோட திவ்யாவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவள் இதுக்காக பண்ணுறா, பிரஜின் போனதுக்கு அவள் தான் காரணம், ஆனால் அவளுக்கு ஒன்றுமே இல்லை, அவள் ஓவராக பண்ணுறா, ஆனால் அவளுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பிரஜினால் கிடச்சிச்சு, ஆனால் அதை யூஸ் பண்ணுறா, அவன் போகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு என்னென்னமோ பேசினாங்க இல்லையா, அதெல்லாம் பிரஜின் சொல்கிறாரு. அவள் உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த சர்க்கிள்கிட்டையும் அவள் தப்பாக பேசினதே கிடையாது, ஸோ அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல அட்வைஸ். நீ ஜாலியாக இருக்கலாம், ஃபன்னாக இருக்கலாம், அட் த சேம் டைம் பிரச்சனைனா எங்கே பிரச்சனை நடக்குதோ அங்கே குரல் கொடு. ஆனால் சாண்ட்ராக்கு நல்லா பாயிண்ட் பேச தெரியுது, எல்லாமே தெரியுது, ஆனால் ஒரு சில பர்டிகுலர் பர்சனை அவங்களா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் பண்ணாத. அண்ட் அவங்க அன்றைக்கி ஒரு நாள் சொன்னாங்களே, எனக்கு பீரியட்ஸ் டைம் ஆனாலும் இவங்கெல்லாம் வந்து என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அதை சொல்கிறார். அவங்க யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை வந்து அப்படி டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்போ நீ எல்லாத்தையும் சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. ஸோ ஒரு விஷயத்தை அவர் கிளியர் பண்ணியிருக்காரு, நம்ம ஒரு டைட்டில் வின்னர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், அவங்க யாருன்னே நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நீ ஒரு பர்சனை டார்கெட் அப்படின்னு வைக்காமல் எல்லா இடங்களையும் எது நடக்குதோ அதை நீ பார்த்து கேளு அப்படின்ற மாதிரி நல்லா அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் பார்வதி கேமையும் போட்டு உடச்சிருக்காரு, பார்வதியெல்லாம் நம்பாத அப்படின்ற மாதிரி. அண்ட் சாண்ட்ராவும் சொல்லிட்டாங்க, ஆமாம் எனக்கும் தெரியும், அவள் எப்படிப்பட்ட ஒரு லவ் கேம் ஆடுறா அப்படின்றது எனக்கும் தெரியும், நான் போன வாரம் சொன்னேன் அப்படின்னாங்க. ஸோ யார் எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு. அண்ட் ஃபைனலி அவங்க அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ அந்த டைம் சீரியஸ்லி பயங்கர இமோஷனலாக இருந்தது. சில இமோஷனலான படங்களை பார்க்கும்போது நமக்கே இந்த ஒரு தொண்டைக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் தான் இருக்கும், கண்ணில் தண்ணி உருளையும், அந்த மாதிரி அந்த குழந்தை அழுகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அம்மா மிஸ்யூமா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தைக்கு அம்மா இருந்தால் நல்லா இருக்கும், அம்மா இல்லைன்னு அந்த குழந்தை அழுகுது, ஆனால் நாம் இல்லாமல் அந்த குழந்தை நிறைய கஷ்டப்படுமோ, இப்படிலாம் கஷ்டப்படுமோ அப்படின்னு ஒரு அம்மா அழுகிறத பார்க்கும்போதும் அந்த குழந்தைங்களை பார்க்கும்போதும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறோம், நான் அவங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த குழந்தை ரொம்ப அழுதுது. ஒருவேளை மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்றாங்க, மேபி அப்படி இருந்தால் அது சாண்ட்ராவை இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்ல, பாவமாக இருந்தது இன்றைக்கி அந்த குழந்தைங்க அழுகும்போது, கஷ்டமாக இருந்தது. பிரஜினை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அந்த குழந்தைங்க, லைக் அப்பா திட்டிக்கிட்டே இருக்காருமா அப்படின்னு. ஸோ அம்மா அங்கே இல்லை, அப்பா தான் அந்த 2 ரோலையுமே பண்ணணும், அம்மா அப்பான்ற ரோல் 2யுமே அவர் தான் பண்ணணும். ஸோ இவங்க பிரஜினை அதை புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்கிட்ட இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்தா தான் அம்மா இல்லாமல் அவங்க அந்த ஃபீலிங்ஸ் அவங்க மறக்க முடியும். பட் எனிவேஸ், எனக்கு அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது நமக்கு இது வரைக்கும் சாண்ட்ரா மேலே எவ்வளோ மாற்று கருத்துக்கள் இருந்துக்கலாம், ஆனால் குழந்தைய பார்க்கும்போதும் குழந்தைக்கு ஒரு அம்மாவாக அவங்கள பார்க்கும்போதும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பாப்போம், பிரஜின் நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கார். சாண்ட்ரா அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கேமை சேஞ்ச் பண்ணி விளையாடுறாங்க, நாளைக்கே நீ உன் கேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. அப்படி என்ன சேஞ்சஸ் கொண்டு வராங்க அண்ட் அடுத்த என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.